இருக்கிறது. காங்கிரஸ் அரசை கொண்டு வர வேண்டிய கடமை எல்லாரும் மனதில் வைத்துக்கொண்டு சிறந்த முறையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும். என்று சொன்னால் மோடி நாட்டை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் எப்போது பாராளுமன்ற தேர்தல் வருதோ பாகிஸ்தானில் சண்டைக்கு போவார், மக்களை ஏமாற்றுவார், வாக்கை பெறுவார். இதை மக்களை சந்தித்து அவர் எப்பயுமே மக்கள் வாக்களிச்சதில்லை. ஒன்று நம்ம கொண்டு வந்த அந்த ஓட்டு மிஷினில் திருட்டுத்தனம் பண்ணுவார், சண்டைக்கு போவார், மக்களை ஏமாற்றி கொண்டு இருப்பார். ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அளவுக்கு நாடு முன்னேற்றம் சொன்னால் நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கம் ஆளுகின்ற நேரத்தில் தான் ஒரு முன்னேற்றம். புதுவிலே சிறந்த கவனம் செலுத்துவார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விருப்பப்படவில்லை. இங்கே புதுவிலே ஆட்சி பண்ணுகின்ற முதலமைச்சரே சொன்னார், நாங்கள் காங்கிரஸில் நான் செய்தேன், காங்கிரஸ் நேரத்திலே நான் செய்தேன் என்று ஒரு நம்ம காங்கிரஸுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்கிறப்ப பாரதிய ஜனதா செய்யவில்லை என்பதுதான் அவரே ஒற்றுக்கொள்கிறார். எதற்காக இதை குறிப்பிடன்னு சொன்னால், காங்கிரஸ் கேரளா புதுவையில் தான் ஆட்சி வரும். 5 மாநிலத்தில், தமிழகத்தில் கூட்டணி இந்திய கூட்டணியில் இருக்கிறார் சிஎம் அவர்கள். அதனால் திமுக அங்கே ஆட்சி பிடிக்கும். புதுவையிலே காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி கண்டிப்பாக வரும். நான் டிவியில் பார்க்கின்ற போது கேரளாவும் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி சொல்கிறார், இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் எனக்கும் காங்கிரஸுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது என்ற மத்திய அமைச்சராக பாராளுமன்ற